குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 2ஆம் தந்திரத்தில் கர்ப்ப கிரியை என்ற தலைப்பின் கீழ் வரும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 471. இறை இயல்பை கேட்டு நின்றேன் எங்கும் கேடில் பெருஞ்சுடர் மூட்டுகின்றான் முதல் யோனி மயன் அவன் கூட்டுகின்ற குழம்பின் கருவை உரு நீட்டி நின்று ஆகத்து நேர்பட்டவாறே. பெருஞ்சுடர் மூட்டுகின்றான் அப்படின்னா இறைவன் பேரொளியாய் எங்கும் நிறைந்து விளங்குகின்றான். முதல் யோனி மயன் அப்படின்னா வினை முதல் காரணமான இறைவன் சிவன் சக்தியை நோக்கிட உலக படைப்பு தொடங்கும் அப்படிங்கிறது முதல் நிலைங்க. நுண்மையான உயிரை சுக்கில சுரோனித கலப்பில் சேர்ப்பது நிகழும் அப்படிங்கிறது 2ஆம் நிலை. கருவானது உடலாய் வளர்ந்து நிற்பது 3ஆம் நிலை. நூல் அறிந்தவரும் நுட்பமான அறிவு உடையவர்களும் ஓதும் முறையை கேட்டு நின்றேன். அவர்களது கூற்று இது: எக்காலத்தும் எங்கும் நின்று விளங்குபவன் கேடில்லாத உயிர்களை வினைக்கு ஈடாக உலக உடல்களில் பொருத்தும் வினை முதல் காரணன் அவன். குழம்பை போன்ற கருவை கூட்டி வைக்கின்றான், அதை உருவாக்குகின்றான், உடலை வளர்க்கின்றான், அவற்றுடன் கலந்தும் நிற்கின்றான். அவ்வாறு சேர்ந்திருக்கும் தன்மையை நேர்படல் என்பார்கள். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். பாடல் 472. இறைவன் எங்கும் கலந்து நிற்கும் நிலை. பூவுடன் மொட்டு பொருந்த அலர்ந்த பின் காவுடை தீபம் கலந்து பிறந்திடும் நீரிடை நின்ற குமிழி நிழலதாய் பாருடல் எங்கும் பறந்து பற்றுமே. பூ அப்படின்னா யோனி, மொட்டு அப்படின்னா லிங்கம், காவுடை அப்படின்னா சுமத்தலை உடைய, தீபம் அப்படின்னா பேரொளி மயமான சீவ அணு, நீரிடை உள்ள நிழல் நீருடன் கலந்து வேறுபாடு இன்றி நிற்கும். அதை போல் கருவில் பொருந்திய உயிர் அணு வேறாய் தோன்றாத குமிழி அப்படின்னா உயிர் அணு, 8 அப்படின்னா நுட்பமான உடல் அதாவது சூக்கும தேகம், மலரை போன்ற யோனியும் அதாவது பெண் குறியும், மொட்டை போன்ற லிங்கமும் அதாவது ஆண் குறியும் பொருந்த மலரும், மலர்ந்த பின்பு சுக்கில சுரோனிதங்கள் கலக்கும், அங்கனம் கலக்கும் போது ஒளிமயமான சீவ அணு உண்டாகும். நீரில் எங்கும் பரவி நின்ற குமிழியின் நிழல் போல நுட்பமான உடலில் உள்ள சீவ அணு உடல் எங்கும் கலந்துவிடும். பாடல் 473. இறைவன் சூக்குமத்தையும் தூலத்தையும் பிரிப்பவன். 8னுள் 5ஆகும் இந்திரியங்களும் கட்டிய 3 கரணமுமாய்விடும். ஒட்டிய பாச உணர்வென்னும் காயப்பை கட்டி அவிழ்த்திடும் கண்ணுதல் காணுமே. 8 அப்படின்னா புரியட்டக உடல் அதாவது நுண்மையான உடல், கட்டிய அப்படின்னா தொடர்புடைய, 3 கரணம் அப்படின்னா மனம், புத்தி, அகங்காரம் என்னும் 3 அந்த கரணங்கள், கட்டி அப்படின்னா சேர்த்து, கண்ணுதல் அப்படின்னா நெற்றியில் கண்ணை உடைய சிவபெருமான். நுண்மையான உடலில் மெய், வாய், கண், மூக்கு, செவி என்னும் 5 பொறிகளும் அவற்றுடன் தொடர்புடைய மனம், புத்தி, அகங்காரம் என்னும் 3 அந்த கரணங்களும் உண்டாகும். அவற்றுடன் சேர்ந்த விருப்பு வெறுப்புக்கு ஏற்ப உண்டாகிய உடலை இறைவனே முதலில் சேர்த்து பின்பு பிரித்து அவிழ்த்து விடுவான். அதை நீங்கள் அறிவீர்கள். பாடல் 474. மண் முதலிய பூதங்களை படைத்தல். கண்ணுதல் நாமம் கலந்து உடம்பு ஆயிடை பண்ணுதல் செய்து பசுபாசம் நீங்கிட எண்ணிய பேதம் இசைந்த பரப்பினை மண் முதலாக வகுத்து வைத்தானே. கண்ணுதல் நாமம் அப்படின்னா சிவபெருமானின் திருப்பெயரான பிரணவம். பண்ணுதல் செய்தல் அப்படின்னா நாதம் ஏற்பட செய்தல். இறைவனின் திருப்பெயரான பிரணவத்தை கலந்து அந்த உடலில் நாதம் விளங்கும்படி செய்வான். பசுத்தன்மை பாசத்தன்மை என்ற 2ம் நீங்கிட செய்வான். 4 இதழ்களை உடைய மூலாதார சக்கரத்தால் உணர்த்தப்படும் பரப்பு முழுவதையும் மண் முதலான தத்துவத்திலிருந்து தொடங்கும் நியதியை வைத்திருக்கின்றான். பாடல் 475. இறைவன் உயிர்களிடம் அறிவும் செயலும் விளங்க வைத்தான். அருள் அல்லது இல்லை, அரணவன் அன்றி அருள் இல்லை. ஆதலின் அவ் ஓர் உயிரை தருகின்ற போது இரு
கைத்தாயர் தம்பால் வருகின்ற நண்பு வகுத்திடுந்தானே. அருள் அப்படின்னா சக்தி, இருக்கை தாயர் அப்படின்னா குண்டலினி சக்தியும் சிற்சக்தியும். இவ்விருவரும் செவிலி தாயர் எனப்பட்டனர். நண்பு அப்படின்னா அன்பு. சக்தி இல்லாமல் சிவம் இல்லை, சிவம் இன்றி சக்தியும் இல்லை. ஆதலால் சிறப்பான அவ்வுயிருக்கு உடலை தரும்போது இரு செவிலி தாய்மாட்டு வைக்கும் அன்பை வைத்துள்ளான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 476வது பாடலில் சந்திக்கலாம். தேங்க்யூ.